அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவை நான் நேத்தே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால உங்க எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறதால நான் அதை பற்றி தான் நேற்று யோசிச்சுட்டு இருந்தேனே தவிர, நேற்று ஆஷாட நவராத்திரி குப்த நவராத்திரி ஆரம்பமானதை பற்றி நம்ம சேனலில் நான் ஒரு பதிவு கூட நான் போடலை. இன்னைக்கு அது விஷயம் தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப கில்ட்டியாகிடுச்சு. இதை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நேற்று, அதாவது 15/6/2026 அன்று இந்த வருடத்தோட ஆஷாட நவராத்திரி ஆரம்பித்து 23/6/2026 வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி அல்லது குப்த நவராத்திரி அப்படிங்கிறத நம்ம கொண்டாட போகிறோம். வருஷத்துல 4 நவராத்திரிகள் வரும். அதுல இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது தசமகா வித்யா அப்படின்னு இருக்காங்க. அவங்களுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாட வேண்டிய 9 நாட்கள் தான் இவை. சில பேர் ஜஸ்ட் ஒரு விளக்கேத்தி வாராகிய கொண்டாடுவாங்க. நம்ம வீட்டில் வாராகி அம்மனோட சிலையோ அல்லது படமோ இல்லாட்டினா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த 9 நாட்கள் நீங்கள் வாராகிய கொண்டாடலாம். 9 நாட்கள் எங்கங்க, நேற்று தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள்லாம் என்கிட்ட கோவிச்சுக்கலாம். சாரிங்க. நம்ம ஒரு பவர்ஃபுல்லான வழிபாட்டு முறையை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை நேற்றுக்கும் சேர்த்து நம்ம இன்னையிலிருந்து இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மிக மிக சிக்கலான பிரச்சனைகள், வில்லங்கமான பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், வெளியே சொன்னால் எங்கள் வீட்டோட மானமே போயிடும், அந்த அளவுக்கு இது ரொம்ப சிக்கலான பிரச்சனை. அதாவது இடியாப்பம் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படிங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதே போலவே சிலருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு பிரச்சனையை கிளறனா அதிலிருந்து 108 பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் அவசியம் வழிபட வேண்டிய ஒரு கடவுள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாராகி. நீங்க வாராகி கிட்ட முழுவதுமாக உங்களை ஒப்படைத்து விட்டீர்கள் அப்படின்னா உங்களுக்கு யார உங்க கண்கள்ல காமிக்கணும், எந்த நேரத்துல உங்களுக்கு என்ன நடக்கணும், யார் மூலமாகவாது சில முக்கிய செய்திகள் உங்க காதுல விழணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வாராகி முடிவு பண்ணுவாங்க. சில பேருக்கு வேறொரு ரூபமாக வாராகி உதவி செய்வாங்க. சில பேருக்கு கனவுல ஏதாவது ஒரு குறி சொல்லுவாங்க. இப்படி பல வகையில வாராகி நமக்கு உதவக்கூடும். அதனால நீங்க இந்த 9 நாட்கள் வாராகியை வழிபடுவது ரொம்ப நல்லது. நம்ம செய்ய வேண்டியதுன்னா இந்த ஒரே ஒரு விஷயம் தாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லார்கிட்டையுமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் நோட் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இன்னைக்கு ஜூலை 16, இது போன வருஷத்தோட டைரி, பட் நான் இருந்தாலும் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட டைரி இருந்தாலும் சரி அல்லது மேனிஃபெஸ்டேஷன் நோட் இருந்தாலும் சரி, நீங்க இன்றைய தேதியை போட்டு இரவு 9 மணிலிருந்து 9:59 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 59 நிமிடங்கள்ல ஜஸ்ட் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை 9 முறை இப்படி எழுதிடுங்க. எழுதிட்டு வராகியே நன்றி அப்படின்னு எழுதுங்க. இப்பயும் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே வராகியே நன்றி அப்படிங்கிறத எழுதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 9 நாட்கள் நம்ம என்ன ஒரு சின்ன வழிபாடு செய்தாலும் அதனை வாராகி முழு மனதோட ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இதை நம்ம எழுதுறோம். சரிங்களா? இது இப்போ இன்னையிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால இன்னைக்கு மட்டும் நீங்க நேத்துக்கும் இன்னைக்கும் சேர்த்து 18 முறை நீங்க எழுதிடுங்க. நேத்து 9 முறை, இன்று 9 முறை, 18 முறை நீங்க எழுதிடுங்க. அதாவது மொத்தம் 9 நாளைக்கு 9 முறை, தினந்தோறும் 9 முறை எழுதணும். ஸோ மொத்தமா 81 முறை நீங்க இந்த வரிகளை நீங்க எழுதுவீங்க. இப்போ நீங்கள் நடுவில் இருந்து தான் பார்க்குறீங்க, நான் இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் 20ஆம் தேதி தான் பார்த்தேன், 19ஆம் தேதி தான் பார்த்தேன் இந்த பதிவை அப்படின்னா நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா, நீங்கள் காலை 9 மணிக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் எழுதி அந்த 81 டைம்ஸ் வர மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த 81 கவுண்ட் ஆட் பண்ணாலும் 8 + 1 9, 81 முறை நம்ம எழுதணும். அவ்வளோதான் கணக்கு. இதுல நம்ம பூஜை ரூமுக்கு போகாமலே இதை நம்ம எழுதலாம். நீங்க தீட்டு காலங்கள்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இதை எழுதலாம். ஆனா அசைவத்தை மட்டும் நீங்க விட்டுடுங்க.
இன்கேஸ் தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் அசைவம் சாப்பிட்டேன் அப்படின்னா அன்னைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் காலையில் 9 மணிக்கு 9 முறை, நைட்டு 9 மணிக்கு 9 முறை எப்படி வேணாலும் நீங்கள் ஷஃபில் பண்ணி எழுதிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். ஸோ சுத்தபத்தமாக இருப்பவர்கள் நீங்கள் பூஜை அறைக்கு போயிட்டு வாராகி அன்னைய மனசில் நினச்சிக்கிட்டு நேர்மறை எண்ணத்தோடு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இதை எழுதலாம். நல்ல வேலை, திருமணம், உடல் ஆரோக்கியம், நல்ல உறவு, கணவன் மனைவி ஒற்றுமை, வெளிநாட்டு வேலை, திருமணம், குழந்தை பேரு அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். சரிங்களா? இன்னும் சில பேர் இந்த 9 நாட்கள் கலசம்லாம் வச்சு வாராகி அதில் ஆவாகனம் செய்து வழிபாடு செய்வாங்க. சில பேரால் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் அவங்க ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. நடுவில் தீட்டு வந்துருச்சுன்னா அந்த 3 நாள் வேற யார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குழப்பம் இருக்கும். அதனால ஜஸ்ட் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றலாம். என்ன விளக்கு இந்த 9 நாட்கள் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவதானிய தீபம் தினந்தோறும் நீங்கள் அந்த மாலை நேரத்தில் வாராகிக்குன்னு தனியாக ஏற்றி வைங்க. நீங்கள் என்னதான் காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி அம்மன் விளக்கு ஏற்றினா கூட வாராகிக்கு நீங்கள் நவதானிய விளக்கு நீங்கள் ஏற்றி வைங்க. அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி, அந்த பஞ்சமியில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எந்த பதிவையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஏன் நான் 9 முறை 9 நாட்கள் 9 மணி அப்படின்னா இது டெமோ தான். ஸோ நீங்கள் எழுதும்போது நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. இது நான் டெமோக்காக தான் இங்கே உங்களுக்கு எழுதினேன். 999 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான எண். ஏன்னா நவதானியம், நவகிரகம், அந்த 9 வச்சு நவரத்னம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த 9 சுற்றி தான் நடக்கும். மோரோவர் அந்த டெஸ்லா கோடு 369ல் கடைசியாக வர எண் 9. சரிங்களா? அந்த நவராத்திரி இந்த 9 அப்படிங்கிற எண், இந்த 999 அப்படிங்கிற எண் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். பட் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இனிமேல் ஒரு புது சாப்டரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் இந்த 999 அப்படிங்கிற அந்த நம்பர் நமக்கு உணர்த்துது. ஸோ நம்ம இந்த 9 நாட்களும் இரவு 9 மணிக்கு, அதாவது 9லேருந்து 9:59 அந்த டைமில் ஜஸ்ட் 9 முறை நீங்கள் இதை எழுதும்போது நிச்சயமாக இது நாள் வரை நடக்காத சில விஷயங்கள், இது நாள் வரை விடை தெரியாத சில கேள்விகள் அது ஒரு முடிவுக்கு வரும். ஸோ சில பேருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. ஒரு விஷயத்தை நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்தே தீருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.